வணக்கம் தலைவா, சூப்பரு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் இருக்கிற முக்கியமான செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர், கண்டக்டர், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் உள்ளிட்ட பணியிடங்களை நிரப்புறதுக்கு உண்டான ஒரு அரசாணை ரெடி ஆகிட்டுருக்குங்க. 2023 ஆண்டில் பணியமர்த்தப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட 8000க்கு மேற்பட்ட டிரைவர், கண்டக்டர்கள் பணியமர்த்திருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தற்சமயம் அனைவருமே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க்கில் சலான் மூலமாக தங்களை இணைத்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்காக ஸ்டேட் பேங்க்கில் சலான்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. ட்ரைனிங்கும் இவர்களுக்கு போட்டாச்சுங்க. இன்னும் 2ஆம் கட்ட முடிவுகள் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எடுக்க வாரிசு போஸ்டிங்கும் தற்சமயம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த 2023 போஸ்டிங்ஸ் எல்லாமே முடிவு பெற்றது. இனி நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்பை நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்ட்டு அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் வெளியிட்டாரு. இந்த கருத்தில் அவர் குறிப்பிட்டு சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் புதியதாக 4000க்கு மேற்பட்ட பேருந்துகளை வாங்கிட்டாங்க. அந்த பேருந்துகளை இயக்கிறதுக்கு டிரைவர் மற்றும் கண்டக்டரே 8000க்கு மேற்பட்ட நபர்கள் தேவைப்படுகிறார்கள். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம். இந்த மாதிரி முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே சிவசங்கர் அவர்கள் குறிப்பிட்டாங்க. அது மட்டுமே கிடையாது, கடந்த 10 ஆண்டுகளாக ஃபில் பண்ணலாம் என்ற வேகன்சிஸ்களை இந்த ஒரே ஆண்டில் நாங்கள் ஃபில் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் எதுவுமே எடுக்காமல் இருந்தீங்கன்னா உடனடியாக உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ், கண்டக்டர் லைசன்ஸு, ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இவைகள் அனைத்தையும் தரமாக பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. போக்குவரத்து கழகத்துடைய அறிவிப்பில் டிரைவர் மற்றும் கண்டக்டர்கள் பெரும்பான்மையான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்ட வேகன்சிஸ் 2024 நம்ம எதிர்பார்க்கலாம். அவ்வளோ வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆண்டில் இருக்கும். அதனால் கவலையே பட வேண்டாம். நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ.